மாணவர்களுக்கு 4 ஆண்டு காலம் மடிக்கணினி வழங்காமல் இருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் தோல்வி பயத்தால் தற்போது மடிக்கணினி வழங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கள்ளக்குறிச்சியில் உள்ள வாழவந்தான் குப்பத்தில் அதிமுக சார்பில் மகளிர் அணி எழுச்சி கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய எடப்பாடி பழனிசாமி, அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பட்டியலின மக்களுக்கு சொந்தமாக இடம் வாங்கி கொடுத்து கான்கிரீட் வீடு கட்டித்தரப்படும் என்றும் தாலிக்கு தங்கம் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் உறுதியளித்தார். தீபாவளி பண்டிகைக்கு பெண்களுக்கு பட்டு சேலை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். பெரும்பாலும் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் 12,000 ரூபாய் செலவழித்து மடிக்கணினி வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கின்ற அடித்தட்டிலே வாழ்கின்ற நம்முடைய குழந்தைகளுக்கு அறிவுபூர்வமான கல்வி கிடைக்க மடிக்கணினி திட்டத்தை கொண்டு வந்து தமிழகத்திலே 10 ஆண்டு காலத்தில் 52,35,000 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி கொடுத்து சாதனை படைத்த அரசாங்கம் சுமார் 7,300 கோடி ரூபாய் இதற்காக செலவழித்தோம். 4 ஆண்டு காலம் திரு ஸ்டாலின் அவர்கள் கண்டுகொள்ளவே இல்லை. இன்றைக்கு மக்களுடைய செல்வாக்கை இழந்து விட்டார். நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தோல்வி அடைந்து விடும் என்ற தோல்வி பயத்திலே இன்றைக்கு அறிவித்திருக்கின்றார். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பதாக அறிவித்து இன்றைய தினம் அவர் முதற்கட்டமாக அந்த திட்டத்தை அறிவித்து கொடுத்திருக்கின்றார் மாணவர்களுக்கு.